ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரச தலைவர் என்ற பதவிக்கான கடமைகளில் இருந்து விலகி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை தேர்தல் பிரச்சாரங்கள் ஊடாக நிறைவேற்றுகின்றார். இதுவா சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமன்னா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டுகின்ற நிலையில், சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா தாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்துள்ளதாக குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடைகளில் உரையாற்றுகின்றார். அரசு தலைவர் பதவிக்கான பொறுப்புகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை நிறைவேற்றுகின்றார். இது எந்த அளவுக்கு முறையானது? இதுவே தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசியல் கலாச்சாரம். அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர்கள் விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என்றும் ஆளும் தரப்பு குறிப்பிடுவது முறையற்றது. விமர்சிப்பவர்கள் சிறை செல்ல வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்றும் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வீதிக்கு இறங்கி போராடினார்கள். மக்களை தவறாக வழி நடத்தினார்கள். அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை சுட்டிக்காட்டும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் விமர்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையை தற்போது எந்த எதிர்க்கட்சிகளும் பின்பற்றவில்லை. நாட்டுக்காக மேற்கொள்ளும் சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.